சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடரையும் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியா? அப்ப இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்ல வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்ல நீயே வந்து நிப்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்ப என் தம்பி தங்கச்சி எல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டுக்கு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்குன்னு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் 3 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5, இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது? எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு. நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யாரு? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற வகுல 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கி இருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லாமல் ஆணையா சொல்றா, உங்களை ஒழிப்பேன்டா, நான் உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாவாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. அருமை பெருமக்களே, உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள், வீர தமிழ் மக்கள். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுவேன், பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன், ஒரு வீர மறவன் நம்மில் தோன்றிருக்காங்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய தம்பி பகருதீன் அந்த அபுதாயிர் சிறுநீரக 2ம் பழுதாகி போச்சு. நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது என்கிட்ட சொல்றான் பாருங்க, அவனுக்கு பேச்சு வரல. அப்ப கிட்ட போய் நான் கேட்கிறேன், அவன் மருத்துவமனையில் இறந்துட்டாப்ல. அந்த உயிர் 2 சிறுநீரகம் இயங்கல, உடல் சுத்தமா நலிவிட்டு போச்சு, மரணத்தை நெருங்கிட்டான். அப்பவாவது அவனை விடுதலை செஞ்சு வீட்டுல போய் அவன் உயிர் போறதுக்கு அனுமதிக்கல. அவன் மவுத்து அங்க நடக்கல. இந்த கோரை உள்ளம் கொண்டவன் நல்லது செய்வான்னு நம்பிட்டு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நீங்க முன்விடுப்பு கொடுங்க, எங்களுக்கு விடுதலை செய்யுங்கன்னா சரி, அதை விடுதலை செய்யலாம்னு சொல்லும் போது, அரசுக்கு பரிந்துரைக்கும் போது, அரசு என் தம்பி சொன்ன மாதிரி பதில் மனு தாக்கல் பண்ணுது. எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். வெளியில வந்தால் இங்கே இருக்கிற இந்து மத தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று யார் சொல்றார்? இதே இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அரசு தான் சொல்லுது.